வணக்கம் நேயர்களே. 1290 கோடி சொத்து மதிப்புக்கு சொந்தமான ஒரு பெண். அவருடைய நிறுவனங்களின் சந்தை பெறுமதி 890 கோடியாம். இந்த சம்பாத்தியத்தை உடைய பெண் யார்? இவர் என்ன வேலை செய்கிறார் என்பது தொடர்பாக விரிவாக பார்ப்போம். சாதாரண குடும்பத்தில் பிறந்து 20 வயதில் திருமணம் செய்து கொண்ட பெண் 2 குழந்தைகளுக்கு தாயாகின்றார். அந்த சமயத்தில் கணவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பிரச்சனையில் கணவனை விட்டு பிரிந்து தன்னுடைய தாய் தந்தையர் வீட்டில் ஆறுதலுக்காக குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக குழந்தைகளுடன் தஞ்சம் புகின்றார். அவருடைய துரதிருஷ்டவசம் மீராவினுடைய 28 வயதில் தாய் தந்தையும் காலமாகிறார்கள். 8 வருடத்திலேயே தாய் தந்தையை இழக்கின்றார். திருமணமாகி கணவனையும் இழந்து பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகின்றார். இவ்வாறு அவருடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. சிறிய சிறிய வேலைகள் செய்து குழந்தைகளை காப்பாற்றி வந்தார். மீராவிற்கு 45 வயதாகும் போது தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கின்றார். அதன் பிறகு தன்னுடைய மகனும் தானும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்றார். மெழுகுவர்த்திகளை தயாரிப்பது, கைவினை சோப், சவர்க்காரங்களை செய்வது என்ற வேலைகளை ஆரம்பித்து ஓரளவு அவருடைய ஆறுதலுக்காகவும் சிறு வருமானமாகவும் இருந்த அந்த தொழிலை அவர் நிம்மதியாக சந்தோஷமாக செய்தார். ஒரு கட்டத்தில் கடவுளுடைய அருளினால் அவருடைய 2 லட்சம் ரூபாய் பணம் ஒருவரிடம் மாறி 2 லட்சம் ரூபாயில் அதை ஒரு தொழிலாக ஒரு நிறுவனமயப்படுத்துகின்ற நடவடிக்கையில் 2 தொழிலாளிகளை இணைத்து அதை செய்ய தொடங்கினார். இப்பொழுது இந்தியாவில் மட்டும் அவருக்கு 130 கிளைகள் இருக்கின்றன. உலகமெல்லாம் அவருக்கு பிரான்ச்சஸ், கிளைகள் இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளில் அதிகமாக இவருக்கு கிளைகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற வர்த்தக சந்தைகளில் இவருடைய தயாரிப்பான மெழுகுவர்த்தி மற்றும் சவர்க்காரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவருடைய நிறுவனத்திலிருந்து 20 பங்குகளை அமெரிக்கா வாங்கி கொண்டிருக்கிறதாம். இவருடைய சொத்து மதிப்பு இப்பொழுது 1290 கோடி, சந்தை பெறுமதி 890 கோடி என்று கணக்கிடப்படுகிறது. இந்தியாவின் டெல்லியைச் சேர்ந்த இந்த மீரா தன்னுடைய கடின உழைப்பினால் இந்த நிலைக்கு வந்தார். இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால் 20 வயதில் திருமணம் செய்தார். 2 பிள்ளைகள் பிறந்தன. கணவருடன் வாக்குவாதம், பிரிந்தார். தன்னுடைய தாய் தந்தையரிடம் வந்து அடைக்கலம் கோரினார். தாய் தந்தையரும் இறந்தார்கள். அதன் பின் கடினமான போராட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தினார். மகளை திருமணம் செய்து கொடுத்தார். பிறகு இந்த தொழில் அதிக நாட்டத்தினை காட்டி இப்பொழுது உலகளாவிய ரீதியில் ஃபாரஸ்ட் எசன்ஸ் என்கின்ற நிறுவனத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார். ஃபாரஸ்ட் எசன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியாவில் மட்டும் 130 கிளைகள் இவருக்கு இருக்கிறது. உலகெல்லாம் நிறைய கிளைகள் இருக்கின்றன. எனவே இவருடைய உற்பத்திகள் தான் இப்பொழுது பெரிய பெரிய நிறுவனங்களில் சந்தை பொருளாக காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இவருடைய ப்ராடக்ட் இல்லை என்று சொன்னால் அந்த சந்தைகளுக்கு, அந்த வர்த்தக சந்தைகளுக்கு கஸ்டமர்ஸே போகிறார்கள் இல்லையா. மிகவும் விரும்பி கேட்கின்ற உற்பத்திகளாக இவருடைய உற்பத்திகள் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இதுதான் ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கின்ற பட்சத்தில் அதை முழுமையாகும் வரையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதைத்தான் வள்ளுவன் சொன்னான் இல்லையா, எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவது என்பது இழுக்கு. ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பித்து விட்டால் என்ன பாடுபட்டாவது அதை ஒப்பேற்ற வேண்டும். இடையிலேயே வீணாக தொடங்கி விட்டோம், இது சரி வராது, அல்லது வேறு யாரும் அப்படி சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் முடிவை மாற்றும் பட்சத்தில் தான் நாங்கள் தோல்வியை எதிர்கொள்கிறோம். எனவே அந்த பெண்ணினுடைய எடுத்துக்காட்டான இந்த முயற்சியானது எல்லோருக்கும் பாடமாக அமையட்டும். 2 லட்சம் ரூபாயுடன் 2 தொழிலாளிகளுடன் ஆரம்பித்த அந்த முயற்சி இன்று கோடிக்கணக்கானவர்களை ஈர்த்து வைத்திருக்கிறது. கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அந்த பெண்ணை அதிபதியாக்கி இருக்கிறது. இதுதான் கால மாற்றம் என்பார்கள் இல்லையா. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.